ஸோ அங்கேருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். அவங்கள ட்ராப் பண்ணிட்டேன். பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க. எனி சான்ஸ் ஏதாவது ஒரு உங்களுக்கு எங்கேயாவது கேட்டாங்க வாய்ப்புகள். உங்களால டேட் பிஸியில நீங்க பண்ணல. எங்கேயாவது வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்னுடைய ப்ரொஃபைல் குடுங்க. எனக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே. நானும் வந்து முயற்சி பண்ணி, என்னுடைய சைட்ல வர வாய்ப்ப என்னால பண்ண முடியலன்னா, நான் அவங்களுக்கு பண்ணி குடுத்தேன். ரெஃபர் பண்ணி குடுத்துட்டேன். அவங்க வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்தாச்சு. ஸோ இது வரைக்கும் தான் நடந்தது. அப்புறமா இது சொன்னா யாருன்னு கண்டுபிடிச்சுடுவீங்க. ஸோ அதனால நான் அத சொல்ல விரும்பல. ஆனா, அவங்க யாரு? என்ன? ஏதுன்ட்டு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா, நான் கண்டிப்பா இந்த காணொளி இந்த வீடியோ அம் நெக்ஸ்ட் வீடியோ நான் அத சொல்லி போடுவேன். ஆம், அவங்க வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்க யாருன்ற ஒரு முகமே தெரியாம இருந்த அ என்கிட்ட பேசும்போது, உதவி கேட்கும்போது, யாருன்ற முகமே தெரியாது. ஸோ வர வாய்ப்புகள் பண்ணி அப்படியே கடந்து போய் அவங்களோட ஜர்னிய அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. சர்வே ஆயிட்டு இருந்தாங்க. என்னுடைய விஷயத்துல ஒரு சில விஷயங்கள் வரப்போகக்குள்ள தான் அவங்கள வந்து அவங்க விளம்பரம் படுத்திக்கிட்டாங்க சில பேர்கிட்ட. நான் அவங்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பரம் வந்து தோற்றங்கள அவங்க கொண்டு வந்துட்டாங்க மீடியாவுக்குள்ள. சரி ஓகே. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். என்னைய வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ல கொண்டு வந்து அவங்க வைரல் பாயிண்ட், பாசிட்டிவ் பாயிண்ட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள அவங்க கொண்டு வந்துட்டாங்க. சரி ஓகே டன். அதோட விட்டுட்டேன். அவங்களுடைய கான்டாக்ட் முழுக்க முழுக்க நான் விட்டதுக்கு காரணமே ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா, அவங்க என்னைய வந்து ரொம்ப ரொம்ப வொர்ஸ்ட்டா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல நான் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட வாழுங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல. வாழாதீங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல. நான் ஃப்ரீ அட்வைஸ் நான் குடுத்ததும் இல்ல. கேட்ட ஹெல்ப்புக்கு அரை மனசோட நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டேன். அதோட அவ்வளோதான். என் கூட இருந்தவங்க சில பே பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க தவிர, நான் அவங்க கூட டச்லயே கிடையாது. பிகாஸ் அவங்க எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்ட் மூலியமா தான் அவங்க உள்ள வந்தது. ஹெல்ப் கேட்டது. நான் ஹெல்ப் பண்ணேன். அதுக்கு ஒரு நன்றி கடனா, நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிட்டாங்க. ஸோ அதோட முடிஞ்சிடுச்சு. முடிச்சுட்டேன். ஓகேங்களா? ஆனா, அதுக்கப்புறமா அவங்களோட ஆட்டிட்யூட் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபேம் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. அதில பெரிய ஆட்டிட்யூட் காமிக்கிறாங்க. கூட ஒர்க் பண்றவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி, அவங்க கூட வந்து ட்ராவல் ஆகுறது, அவங்களோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறது, அவங்களால வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நல்லது சேருது. அ பணம் சம்பாதிக்கிற மாதிரி, ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி, கான்டாக்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லாவே வந்து யூஸ் பண்றாங்க, கூட இருக்கிறவங்கள வச்சு. ஒரு கட்டத்துல அநியாயத்துக்கு எப்படி இந்த இடத்துல வந்து நான் ஹெல்ப் பண்ண போக ஒரு கட்டத்துல அவங்க என்னைய என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு ஹெல்ப் கேட்கும்போது, "நீங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க?" எப்படி? நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கிறேன் என் ஃப்ரெண்ட் மூலியமா. நீங்க எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்? என் புருஷன பிரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஹெல்ப் எப்படி பண்ணலாம்? நான் கன்ஃப்யூஷன்ல இருந்தேன் அன்னைக்கு. பிரச்சனையில இருந்தேன். அதுல நீங்க என்ன எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? கால்ல விழ்ற அளவுக்கு அவங்க தயவு செய்து என்ன ப்ளீஸ் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னுடைய டேட்டா ஃபுல்லாவே ஹேக் பண்ணி வச்சுக்கிட்டாரு. வெளிய வந்துச்சுன்னா மீடியால ரொம்ப அசிங்கமாயிடும். ஸோ என்ன ப்ளீஸ் காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு சொன்னவங்க, ஒரு கட்டத்துல எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவங்க மென்டலி எப்படி மாறியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது, அந்த ப்ராஜெக்ட்ல இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ஆகுது. ஒருத்தவங்களோட ட்ராவல் பண்றாங்க. அந்த ட்ராவல்க்கு அப்புறமா, இவுங்க வந்து ஏடாகூடமான ஒரு கேரக்டர் இல்லையா? அ இடத்துக்கு ஏத்த மாதிரி, ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறி பேசி, அதுக்கப்புறமா வந்து ஆம் நான் அவள் இல்லைன்ற மாதிரி பேசிர்றாங்க. ஸோ இவுங்க ட்ராவல் ஆகுற பெர்சன் கிட்டயும் உண்மையா இல்ல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லயும் உண்மையா இல்ல. சில பல விஷயங்கள அங்கேயும் வந்து பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ அவங்க அத புரிஞ்சுகிட்டு, அவங்களும் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே கலையுது. ஒரு கட்டத்துல அவங்கள எவ்ளோ மென்டலி டார்ச்சர் குடுக்கணுமோ, கூடவே இருந்து ஒரே ப்ராஜெக்ட்ல, ஒரே பிளேஸ்ல எவ்ளோ ஒர்க் ப்ரெஷர் குடுக்கணுமோ,
மென்டலி எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ, அவங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட், அவங்களோட மைனஸ் பாயிண்ட் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதை வச்சு பாயிண்ட் ஓவர் பண்ணி அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கு. நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் இல்லையா, அந்த கேரக்டரு மற்றவங்களெல்லாம் இம்சை கொடுத்துட்ருக்கு. ஆனால் கர்மா என்றைக்குமே எப்போவுமே அவங்கள தாக்குன்றத நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த வீடியோ அவங்க பார்க்கலாம், பார்க்காம போகலாம். பட் நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒருத்தவங்க ஓவரா ஆட்டம் தலக்கணம் பிடிச்ச ஆட்டம் ஆடினீங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், கர்மா அண்ட் கடவுள் இது 2 இருக்குது பார்த்தீங்களா, முதுகில் தட்டி கீழே தள்ளிவிடும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். யார் இந்த பர்சன் யார்ன்றத இதுவும் ஒரு கட்டம் வந்துச்சுன்னா, எனக்கு கட்ஸ் இருக்குது, நான் அந்த பேரை நான் மென்ஷன் பண்ணி நான் பேசுவேன். அது எனக்கு தேவையில்லை. கண்ட கண்ட கேரக்டரு நான் பேச தேவையில்ல அப்படின்னு நான் விரும்புகிறேன். திருஷ்டனை கண்டா தூரம் விலகணும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். அதை கண்டா விலகணும் அப்படின்ட்டு. ஏன்னா நடந்து போகிறோம், ஒரு சாக்கடை நம்ம மேலே பாயுது அப்படின்னா, அந்த சாக்கடை போய் கோச்சிக்க போகிறது கிடையாது, சாக்கடை அள்ளி பூசிக்க போகிறது கிடையாது. பூசிக்கிட்டா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான். ஸோ அதனால் அந்த சாக்கடைங்களோட சாக்கடையாக ஆகாமல், அதை அந்த பக்கமே போகாமல் இருக்கிற வரைக்கும் நாம் க்ளீனாக இருக்கலாம். அதுதான் நான் இப்போதைக்கு பண்ணுறது. ஒருவேளை ஒரு விஷயம் அந்த சாக்கடையை ஒரு கை பார்க்கணும் அப்படின்னா, அதில் இறங்கி கூட சாக்கடையாக மாறி கூட ஒரு விஷயம் நான் பண்ணிவிடுவேன். அந்த துணிச்சல் எனக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ இந்த வீடியோ ஏன் நான் இவ்வளோ இதை நான் வீடியோவாக போட்டு முடிக்கிறேன்னா, என்னுடைய ஆதங்கம் இருக்குது, வருத்தமும் இருக்குது. இவங்களால நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஸோ இதை எங்கேயாவது சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் முடித்தாதான் என் மனசு ஆறுன்றதுனால தான் நான் என்னுடைய சேனலில் இது வீடியோவாக போடுறேன். இது ஒரு கதையாகவும் எடுத்துக்குங்க, இல்லை ஒரு நிஜ கதையாகவும் எடுத்துக்குங்க, என்ன வேணால் எடுத்துக்குங்க. பட் நான் ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது, ரோலிங் ஆகிட்டே இருந்தது. அது சொல்லி யார்கிட்டாவது தீர்த்தா அது மனசு இறங்கும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் என் மனசு இறங்கியிருக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லும்போது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது ஒன்று கிடையாது, உலகத்தில் அங்கங்கே இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு கேரக்டர் இது போல் இருக்குது. தானும் முன்னேறாது, தன்னை சேர்ந்தவங்களும் முன்னேற விடாது, தான் முன்னேறினாலும் அதை வந்து சரியான விஷயத்தில் கொண்டும் போகாது, கூட இருக்கிறவங்க முன்னேறினாலும் வைத்தறிச்சல் பட்டு அதை வந்து நொறுக்கி சின்ன பின்னமாக ஆக்கும். ஸோ இந்த மாதிரி ஜந்துகள் இருக்கிற கேரக்டர் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி மனுஷன் பிறவியாக பிறந்ததுக்கு ஒரு அர்த்தமாக மனுஷனாக நடந்துக்க பாருங்க. நம்ம ஒரு தியாகியாவோ கடவுளாவோ வேற மாதிரி ஒரு விஷயம் வேண்டாம். நாமளும் அனுபவிச்சிருப்போம், நாமளும் ஸ்ட்ரகிள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் மீறி வந்திருப்போம். நிறைய அனுபவங்கள் நமக்கும் இருக்கும். நமக்கு இல்லாத அனுபவங்கள் கிடையாது மனுஷங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை தாண்டி ஒரு விஷயம், நம்ம ஒருத்தவங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் கஷ்டம் கொடுக்காம, அடுத்தவங்கள கஷ்டம் கொடுக்க வேண்டாம், நம்மளை நம்ம கஷ்டம் கொடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னை கஷ்டப்படுத்தி நான் முன்னேறேன், என்னை கஷ்டப்படுத்தி நான் வந்து சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னா அது வேற கேட்டகரி. எதிரில் இருக்கிறவங்க ஒருத்தவங்கள வச்சு சம்பாதிக்கிறதோ, எதிரில் இருக்கிறவங்க ஒருத்தவங்கள வருத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி சம்பாதிக்கிறது, அந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேண்டாம். கர்மா என்னைக்கு வேணாலும் தாக்கும். ஸோ நல்லதே நினைக்கலாம், நல்லதே நல்ல விஷயங்களை நம்ம வந்து கொண்டு போகலாம். எண்ணம் போல் வாழ்க்கைன்றது இந்த வீடியோவில் நான் சொல்லி முடிக்கிறேன். பாய்.